நிறைய நேரங்களில் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தோணுது, பேசணும்னு தோணுது, சொல்லணும்னு தோணுது. ஆனால் அது எப்படி சொல்லணும்னு தெரில. அது கூச்சமா, பயமா, இல்லை பதட்டமானு எனக்கு தெரில. என்னால் பேச முடியல. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு லைஃப்பில்? இல்லை சமீபத்தில் நடந்துருச்சு, இல்லை நடந்துரும்னு பயமாக இருக்குது. எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது ஃபியர் டு எக்ஸ்பிரஸ், நம்ம பேசுகிறதுக்கான பயம். இது முதல்ல எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் கொஞ்சம் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசில் நீ எங்கேயாவது ஒரு இடத்துல உன்னோட லைஃப்பில் ஏதோ ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்சிருப்ப, முயற்சி பண்ணியிருப்ப. ஒன்று அது கொஞ்சம் தடையாக இருந்திருக்கும். தடை எப்படின்னா, அப்படி பேசணும்னு நீ நினைக்கும் போது உனக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். சுற்றி இருக்கிறவங்க அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவர் அப்பா மாதிரி, இவன் சைலண்ட்டு, இல்லை அம்மா மாதிரி இவங்க. அப்போது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் உங்களோட அமைதியே பாசிட்டிவ்னு இந்த உலகம் உன்னை நம்ப வச்சுருக்கோம். ரொம்ப சைலண்ட்டான பையன். ஸ்கூலில் பார்த்துருக்கியா, மீட்டிங்லலாம் உங்கள் அப்பாவும் அம்மாவும் கேட்பாங்க, பையன் எப்படி ரொம்ப சைலண்ட்டுங்க, நல்ல பையங்க. சைலண்ட்டுனா நல்ல பசங்க, அமைதியாக இருந்தால் நல்ல பசங்கன்ற ஒரு பிம்பத்தை சின்ன வயசுலேருந்தே க்ரியேட் பண்ணாங்க. ஒரு காலகட்டத்தில் நீ அமைதியாக இருந்ததை நீயே அதை பெருசாக பாசிட்டிவ்னு நினைக்கிற மாதிரி சில சூழல் உனக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் திடீர்னு ஸ்கூல் கொஞ்சம் வளர்ந்தோன்னா, காலேஜுக்கு வந்தோன்னா பேசுகிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் உனக்கு போதிய ப்ராக்டிஸ் இல்லை. அப்போ சின்ன வயசில் உனக்கு ப்ராக்டிஸே இல்லாத விஷயத்த திடீர்னு ஒரு நாள் நீ எக்ஸிபிட் பண்ணு அப்படின்னு சொல்கிற. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ரிஹர்சலே பண்ணாத ஒரு டான்ஸை இல்லை ஒரு ட்ராமாவை திடீர்னு நீ ஸ்டேஜில் அரங்கேற்றம் பண்ணணும், நீ அன்றைக்கி அந்த ட்ராமாவை போட்டு காட்டணும், நீ அதை பண்ணி காட்டணும் அப்படின்னா உனக்கு எப்படி தோணுமோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற சில பேருக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி தோணும். அப்போது என்னென்னா, உன்னால் பேச நிச்சயமாக முடியும். ஆனால் உன் டைம் லைன் இருக்குல்ல, உன்னோட சின்ன வயசுலேருந்து அது என்னென்னா, உன் லைஃப்பில் டைம் லைன்னு ஒன்று இருக்கும். அதாவது உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் ஒரு டைம் லைன் இருக்கும், 4thலேருந்து 5th ஒரு டைம் லைன் இருக்கும். அந்த டைம் லைனில் நடந்தது எல்லாத்தையும் நீ போயிட்டு அதை திருப்பியும் அழிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக அடிக்க முடியும். அதுக்கு ஒரு NLP ப்ராசஸ் இருக்குது. அது நேரில் யாராவது என்கிட்ட கோச்சிங் வந்தாங்கன்னா நான் நிச்சயமாக அந்த பயத்தை என்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பட் அதே சமயம் இப்போ நான் இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னால் நீங்கள் ஏதாவது உங்கள் இடத்துலேருந்து இந்த வீடியோ முடியுமா, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் நிச்சயமாக ஹெல்ப் பண்ண முடியும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நீ எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தியோ முதல்ல நீ அதை உடைக்க ஆரம்பிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, நீ இவ்வளோ நாளாக சுடு தண்ணியில் தான் குளிச்ச ஒரு மாணவனாக இருந்த அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பச்சை தண்ணிக்கு பழகணும். இவ்வளோ நாள் நீ நிறைய நண்பர்கள்கிட்ட பழகாத இருந்தனா இப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். அதாவது இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணியோ அதுக்கு ரிவர்ஸாக நீ பண்ணணும், பாசிட்டிவான விஷயங்களை. பண்ண சொன்னோன்னா இது வரைக்கும் நான் தம் அடிக்கல, திருப்பி தம் அடிட்டேன் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து முதல்ல நீ வெளியே வரணுன்றதுக்காக சில எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு, ட்ரெயினில் போகும்போது இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்பேன், ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்டிருப்பேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு ஹெட்ஃபோன்லாம் கீழே வச்சுட்டு மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றது பேசு. அவங்கக்கிட்டேயே நீ மைண்டில் பேசுகிற மாதிரி முதல்ல உன்னை கற்பனை பண்ணிக்கோ, மைண்டில் பேசு. ஒரு ஃபோன் எடுத்து வச்சுக்கோ, சைலண்டில் போட்டுக்கோ. யாருக்காவது கால் பண்ணி பேசுகிற மாதிரி சும்மா டம்மியாக ஒரு ஆளுக்கு கால் பண்ணி பேசு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ பேசிகிட்டே இருக்கிறியோ, பேசுகிற இந்த ப்ராக்டிஸ் உன்னோட நியூரோ கனெக்ஷன்ஸை ஸ்ட்ராங் ஆக்கி உன் பிரெயினில் சில பேட்டர்ன்ஸை, புது பேட்டர்ன்ஸ் உருவாக்கும். இவ்வளோ நாள் பேசுனா ஒரு பயம்ன்ற பேட்டர்ன் உருவாயிருக்கும். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பேசுறது ரொம்ப ஜாலின்னு ஒரு பேட்டர்னை நீ உருவாக்குற. ஹாப்பி பேசுறது ஒரு ஹாப்பி நினச்சி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பேசு. ட்ரெயினில் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அங்கே 2 பேர்கிட்ட பேசு, இறங்கின ஒன்று பேசு, வெளியே பேசு. எங்கே உனக்கு ரிசல்ட் முக்கியமே இல்லையோ அங்கே நீ பேச கற்றுக்கிட்டா, பேச ஆரம்பித்தா மட்டும்தான் ரிசல்ட் எங்கே உனக்கு கொடுக்க போதோ அங்கே பேசுகிறதுக்கு நீ தயாராக. தெளிவு கிடச்சதா இல்லையா? இவங்ககிட்ட பேசினா இவங்க என்ன நம்மளை சொன்னாலும் கவலை இல்லைன்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நீ பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் எங்கே நீ பேசுனா உனக்கு ரிசல்ட் உருவாக போதோ தேவையோ அங்கே நீ பேசுறதுக்கு தயாராகிடுவ. முதல்ல நெட்ஸில் விளையாடு, அதுக்கப்புறம் மெயின்ஸில் விளையாடு. அப்போ பேசுறதுக்கான பயம் உனக்கு போகணும் அப்படின்னா நிறைய பேசணும். சிம்பிள். ஒரு பயத்துலேருந்து நீ வெளியே வரணும், என்ன பண்ணணும், எது உன்னை பயம் பொறுத்ததோ அதை அதிகம் செய்யணும், அதிகம் பேசணும். அதிகம் பேச 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 முதல்ல உன்னோட ஸ்கேல் எப்படி இருக்குன்னா 0.1% ஒரு நாளைக்கு இம்ப்ரூவ் ஆகும். 0.1 0.1 அப்புறம் அடுத்த நாள் பார்த்தோன்னா 0.3 இம்ப்ரூவ் ஆயிருப்பேன். அப்புறம் 0.4 0.5 ஒவ்வொரு பாயிண்ட்டை ஏற்று திடீர்னு ஒரு 2 பாயிண்ட் ஏறும். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அமையும். பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் பெரிய டஃப் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஸ்பீக்கர் ஆகிடுவேன். நிச்சயமாக ஆகணும். இப்போ நான் எப்படி ஆனேன்னு நினைக்கிறேன், நான் எப்படி ஸ்பீக்கரை டெவலப் ஆனேன். சின்ன வயசுலலாம் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சாலும் பேசி 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 பேசி
ஏன்னா எங்கள் அம்மா நிறைய பேசுவாங்க சின்ன வயசில். எங்கள் அப்பா என் கூட இல்லை. எங்கள் அப்பா இராணுவத்தில் இருந்தார், இந்தியன் ஆர்மியில். அப்போ எங்கள் அம்மா கூட தான் நான் நிறைய பேசுவேன். எங்கள் அம்மா நிறைய கலகலகலன்னு பேசுவாங்க. பேசாதவங்க இருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ பேசுவாங்க. பேசி 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 எங்கள் அம்மா பேச்சு உள்ளே போய் போய் அது எனக்கு ஸ்பீச் கொடுத்துருச்சு. பேசிட்டேன், அது அப்படியே டெவலப் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த அனுபவம் சின்ன வயசில் இந்த மாதிரி பேரண்டிங் அமையாது இருந்திருக்கலாம். சில பேர் ஹாஸ்டலில் படிச்சிருக்கலாம், சில பேர் ரொம்ப சைலண்ட்டாக நண்பர்களோட பழகிருக்கலாம். எல்லாம் ரைட்டு தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பிலீவ் இட் அண்ட் வி கோயிங் டு கிரியேட் a நியூ ஃபியூச்சர். என்ன பண்ணணும் அந்த ஃபியூச்சரில், இந்த நிமிஷத்துலேருந்து அப்படி இனிமேட் நீ ஒரு ஸ்பீக்கராக டெவலப் ஆகணும், எக்ஸ்பிரஸராக டெவலப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். மனசில் பட்டது பேசுகிறா, என்ன ஆகிட போகுது? சில பேருக்கு இந்த பயம் இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்கிறேன், யார் நம்மளை பற்றி நினச்சாலும் என்ன ஆக போகுதா, மாறப்போதா? எதுவும் மாறாது. நினைக்கட்டோன்ற நம்மளை பற்றி, நல்லா நம்மளை பற்றி நினைக்கட்டும், நம்மளை பற்றி பேச. சில பேர் கிண்டல் கூட பண்ணிட்டோம். அவன் கிண்டல் பண்ணுறதால ரோட்டில் நடக்காது இருப்பியா, பறப்பையா நீ? ஐயோ இவன் நடக்கிறான்னு கிண்டல் பண்ணால் பறக்க முடியுமா? பறக்கிறவனை பார்த்து கிண்டல் பண்ணால் அவங்களால நடக்க முடியும்? டே, அவங்களோட நேச்சரா. சில குருவி பறக்கும், சில குருவி நடக்கும், சில குருவி நீச்சல் அடிக்கும், பறவை, அதோட இயல்பு. அது மனிதனும் அந்த மாதிரி தான். சில பேர் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான். எல்லாமே சரிதான். ஆனால் உன்னோட வேலைக்கு அது கஷ்டமாக இருக்குது, என்னோட வேலையை அது பாதிக்குதுன்னும் போது இதை நீ டெவலப் பண்ணுறது தப்பு இல்லைன்றதுக்காக தான் அண்ணன் இவ்வளோ விஷயம் உனக்கு சொன்னேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரிதான், எதில் வேணாலும் ஜெயிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நீ போய் கூகுள் சிஇஓ போய் பார்த்தேன்னு சுந்தர் பிச்சை, அவர் நிறையெல்லாம் பேசவே மாட்டார். அவர் போய் பாரு, லிமிட்டாக தான் பேசுவாங்க. ரொம்ப பெரிய ஆளுங்களாம் ரொம்ப லிமிட்டாக தான் பேசுவாங்க. ஸோ எங்கே பேசுகிறோமோ அங்கே நீ பேசாத விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் அண்ணன் உனக்கு சொன்னேன். அப்போது பவர்ஃபுல்லாக பேசணும், எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், அளவெடுத்து பேசணும்னா முன்னாடியே நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராக்டிஸை மட்டும் விட்டுறாத. நான் என்ன சொன்னேன், எங்கே உனக்கு ரிசல்ட் முக்கியம் இல்லையோ அங்கே பேசி ப்ராக்டிஸ் பண்ணி எங்கே ரிசல்ட்டும் அங்கே அப்ளை பண்ணு. தேங்க்யூ.